லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ ஹோட்டல்லேருந்து நாங்கள் கிளம்பி ஜோத்பூரோட ஃபர்ஸ்ட் டே ட்ரிப் வந்து நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணோமா இல்லையான்னு நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ நாங்கள் ஆட்டோவில் தான் கிளம்பி போனோம். ஆட்டோவில் வந்து போகும்போதே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண பிளேசஸ் ஜோத்பூரில் ஃபுல்லாகவே நாங்கள் ஆட்டோவில் தான் கிளம்பி போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா ராயல் வீடு ரொம்ப ராயலாக இருந்துச்சு. அங்கே வந்து பெரிய பெரிய ராஜாக்கள் தான் அந்த வீட்டில் தங்குவாங்களாமா. ஸோ அதுவும் ரொம்ப புதுசாக இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறம் நாங்கள் உத்வைத் பவன் பேலஸ் தான் போனோம். அந்த உத்வைத் பவனோட பேலஸில் வந்து பேலஸோட வியூ வந்து இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன். பெருசாக அதுவும் இல்லைங்க, இந்த உத்வைத் பவன் பேலஸில் என்னென்னா அந்த ராஜா யூஸ் பண்ண திங்ஸு, அவங்க எப்படியெல்லாம் அப்போ இருக்கும்போது வாழ்ந்தாங்க, அவங்க யூஸ் பண்ணுற சின்ன சின்ன திங்ஸ், அவங்க வாங்கின மெடல்ஸ், அவங்க யூஸ் பண்ண கிளாஸு, அவங்க எந்த ரூமில் இருந்தாங்க, எப்படியெல்லாம் அவங்க ஃபேமிலி இருந்தாங்க, ஸோ அவங்களோட ஆன்சிஸ்டர்ஸ், அவங்களோட ஆரிஜன், இது மாதிரி தான் இந்த வீடியோவில் இந்த பவன் பேலஸில் இருந்துச்சு. ஸோ இதான் நான் செகண்ட் பேலஸ் விசிட் பண்ணது. இதுக்கு முன்னாடி மைசூர் பேலஸ் பார்த்துருந்தேன். இதுதான் வந்து செகண்ட் பேலஸ் நான் ராஜஸ்தானில் ஜோத்பூரில் பார்த்துட்டு இருந்தேன். அவங்க யூஸ் பண்ண சில்வர் பிளேட்ஸ் தான் அவங்க சாப்பிடுவாங்களாமா. நான் என்ன நினச்சேன்னா ஒரு கைடை வச்சு பார்த்துருந்தேன், இதோட ஸ்டோரி ஹிஸ்ட்ரி நல்லா புரிஞ்சிருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. கைடு இல்லாமல் நாங்கள் சும்மா போனதுனால அது வெறும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்த மாதிரி தோணுச்சு. ஸோ அப்புறம் வந்து அவங்க எங்கே உட்காந்து சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் நான் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே நானும் என் ஹஸ்பண்டும் சில வீடியோஸு ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு பார்த்துட்டு இருந்தோம். இங்கே நான் ஒரு விஷயம் என்ன அப்சர்வ் பண்ணேன்னா எல்லாமே பிங்க் கலரில், அந்த பவன் எல்லாமே பிங்க் கலரில் இருந்துச்சு. மோஸ்ட்லி நாங்கள் சுற்றின பிளேசஸ் பேலஸ் எல்லாமே பிங்க் கலரில் தான் இருந்துச்சு. ராஜா வந்து இங்கே தான் உட்காந்து சாப்பிடுவாங்களாமா. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த லைட் செட்டிங்ஸ் எல்லாம். இதெல்லாம் அவங்க எப்படி தான் க்ளீன் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் அப்படியே நாங்கள் சன்செட்டை பார்த்துட்டு அந்த டே முடிச்சிட்டோம். அப்புறம் போக வேலை பார்த்தீங்கன்னா கிளாக் இருந்துச்சு. அங்கேருந்து தான் ராஜா அந்த பவன்லேருந்து அந்த கிளாக்கு டைம் பார்ப்பாராமா. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேலே போயிட்டு நாங்கள் ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் கேப்சர் பண்ணோம். நான் மேலேருந்து அந்த வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்திருந்தேன். ஃபுல்லாக அந்த ஜோத்பூரோட வியூ எல்லாம் நான் கிளாக்ல பார்த்துருந்தேன். பாய், அடுத்த வீட்டில் பார்க்கலாம்.